இதெல்லாம் ஓகே. இப்ப மாட்டினேனா ஒரு நிமிஷம். ஓகே. ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பார்க்க கூடாது. நீங்க பிட்டடிப்பீங்க. நீங்க பார்க்காம படிச்சாத நாங்க ரொம்ப ஹாப்பியா இருப்போம். சரி நான் இப்ப பார்க்காம படிக்கணும் அவ்வளவுதானே உங்களுக்கு? ஆமா நீங்க படிச்சீங்கன்னா நீங்க 10 தடவை கோபதானம் போடுங்க. என்ன என்ன பண்ணு? 10 தடவை கோபதானம் போடுங்க. கோப தரணமா? அது என்னமா கோப தரணனா? கோப கரணமா? மக்களே இந்த பசங்க என்ன இது விட டேமேஜ் பண்ண முடியாது. உங்க முன்னாடியே கிழிக்கிறேன் நான் அத. இது வேணவே வேணாம். ஓகேயா? போட்டாச்சு. சொல்லிடலாமா? சொல்லுங்க. வெல்கம் டு லைஃப் பாய் வித் ஆக்டிவ் சில்வர் பிரசன்ஸ் Junior Superstars powered by Dazzler Etana Up Your Beauty Quotient and Britannia Tiger Creams. நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். எல்லாரும் உங்க இடத்துக்கு கிளம்புங்க. நோ நோ நான் இங்க ஏத்திடுவேன். ஜட்ஜஸ் இப்ப கூப்பிட்டு உங்க இடத்துக்கு கிளம்புங்க எல்லாம். கம் ஆன் பாஸ். முழு எபிசோடையும் ZEE5 காணுங்கள். சோ உங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ஃபீட்பேக் எப்படி இருந்தது? எனக்கு இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னோம்னா, என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி கொஞ்சம் ஒரு 40 தாண்டினவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்து ஆட்கள். ஆனால் இப்போ வந்து ஒரு 7 வயசு 6 வயசு 8 வயசு குழந்தைய ஏர்போர்ட்டில் அங்கே அவங்க அப்பா அம்மா அவங்ககிட்ட இப்படி சொல்லி அவர் கூட செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி வந்து எடுத்தாங்க. எப்படி இந்த பையன் வந்து செல்ஃபி எடுக்கிறானே அப்படிங்கும்போது நம்ம ஜி தமிழ் இதில் வரக்கூடிய இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்க வந்த உடனேயுமே அதுக்கு இம்மிடியட் ரியாக்ஷன் அதுதான். ஸோ அதுக்கு நம்ம ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்க்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குஷாக்கா உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு ஃபீட்பேக் கிடைச்சது? ஃபென்டாஸ்டிக் ஃபீட்பேக். இன்ஃபேக்ட் பார்த்த உடனே எல்லாரும் ஃபோன் பண்ணி சொன்னது என்னங்க குழந்தைங்க என் பசங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எல்லாரும் செலக்ட் ஆகி அங்கே தான் வந்திருக்காங்க. ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. இல்லை நீ சொன்னால் நடக்கும், எப்படியாவது உள்ள ஒரு எபிசோட்லேயே அது இப்போ குழந்தைங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணட்டுமே, அந்த மாதிரி எல்லாரும் இந்த மேடையில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ ஐ திங்க் தட் இன்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ அகேன் thank you very much little junior superstars. எஸ் அர்ச்சனா. வெல் எதிலும் புதுமை அதுவே எங்கள் பெருமை அப்படின்றது தான் ஜீ தமிழோடைய மோட்டோவாகவே இருந்திருக்கு. அதில் மீண்டும் ஒரு முறை புதுமையை கொண்டு வந்து உங்கள் மூலமாக ஜீ தமிழுக்கு பெருமை சேருது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னியோடைய பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஆல் தி வெரி பெஸ்ட். என்னது காஃபி? யார் கேட்டா? நீங்க தான்மா காஃபி போட சொன்னீங்க. நான் காஃபி போட சொல்ல ஆர்டர் ஜெராக்ஸ் காஃபி போட சொன்னேன். சாரிமா கம்யூனிகேஷன் கேப். வேற தப்பா செஞ்சு போடுறவங்க. பொண்ணுனா அடக்கமா இருக்கணும். யாரையும் பொண்ணு அடக்கம் பண்ணக்கூடாது. பலகாரம் சாப்பிடலாம், இப்போ அலங்காரம் பண்ணக்கூடாது. பொருள் வாங்க பஜாருக்கு போகலாம், இப்படி பஜார் தனம் பண்ணக்கூடாது. மொத்தத்தில் லேடிஸாக தான் இருக்கணும். வீட்டு வேலைக்கார முன்னாடி என்ன அடிச்சியா? சௌந்தர்யா இங்க வா. எவன்னு நில்லு. வேலைக்காரி முன்னாடி மட்டும் இல்ல, வேலைக்காரி பின்னாடி வச்சும் அடிப்பேன். யா வாலி தானி வலி. எனக்கு 2 நாளா இடுப்பு வலி. டைலருக்கு வா தேய்த்து விடுறேன். விட மாட்டேன். டைலர் தேய்க்கவா? உங்க 2 பேரும் சேர விட மாட்டேன். நாங்க சேருவோம். இந்த வடையும் இந்த தேங்காய் சட்னியும் பிரிக்கவே முடியாது. நான் எங்க உன்னை கூப்பிட்டேன்? நீ தானடா சாகனம் என்று யமனை கூப்பிட்டாய். நான் தான்டா யமன். ஆமா நீ யமன்னு சொல்ற. ஆனா எருமைங்க அது இன்னொரு எருமை கூட சுவிட்சர்லாந்து ஹனிமூன் போகுது. அதெல்லாம் உனக்கு தேவையா? நான் எதுக்கா கூப்பிட்டாய்? அதை கூறு. ஏம்மா எனக்கு வாழை பிடிக்கல. வாழை பிடிக்கலன்னா செத்துறடா தீஞ்சிட்டியா? அதுக்கு தானே நான் உனக்கு கூப்பிட்டுருக்கேன். என்ன மேல எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடு. அது என்ன ஊட்டியா கொடைக்கானலா? உடனே கூட்டிட்டு போறதுக்கு அது யமபுரம். யமபுரமா? அது எங்க இருக்கு? சமயபுரம் பக்கத்துல இருக்கு. என் பொண்டாட்டி தொல்லை என்னால் தாங்க முடியல. தொல்லை கொடுத்தாதானே பொண்டாட்டி
எதுக்கு எடுத்தாலும் திட்டுறா. பக்கத்து வீட்டுக்காரன் துணியை காயப்பட கூட என்ன திட்டுறா. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் 10 புடவை தைக்கிறானா, நான் வெறும் 2 புடவை தைக்கிறேனா அதுக்கு திட்டுறான். அது ஒன் தப்பு தானே. நீ லூசு மாதிரி பேசுற. அவன் வாரத்துல ஒரு தடவை தான் புடவை தைக்கிறேன், நான் வாரம் முழுக்க தைக்கிறேன். அப்ப எப்படியா அவ்வளவு குடுற மாடல அவன் பொண்டாட்டி? நீ ஒரு நாள் எடுத்து இருந்துப்ப, அப்ப தெரியும் எவ்வளவு அடி எவ்வளவு குத்துன்னு வாழ்ந்து பார்த்தா தெரியும். இது மட்டும் சாத்தியமாக இருந்தால் நான் ஒரு நாள் ஒன்னடத்துல இருந்து காட்டிக்கிறேன். ஆமா, என் பெரிய முதல் அர்ஜுன் சமால் விட்டுட்டு போறாரு, போய் அவசப்படு. தூம் தாதா, நான் உன் பொண்டாட்டி கண்ணுக்கு மட்டும் ஒன்ன மாதிரியே தெரிவேன். வரட்டா? எங்க என் வீட்டுக்காரன் என்ன ஆளை காணோம்? எங்க போய் தொலைஞ்சா இவன்? எங்க போய் ஊர் சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. வீட்டெல்லாம் போட்டபடியா இருக்கு. அவனை வீட்டுக்கு அவனை கவனிச்சுக்கிறேன். ஏய், எங்க போயிட்டு வர? மானிடி, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்னது மானிடியா? யாரா அவ? உனக்கு ஒரு தொடர்பும் இல்லை. நான் பெண்களை அப்படித்தான் கூப்பிடுவேன். ஓ, எல்லா பொம்பளையும் டீ சொல்லிக்காம கூப்பிடுவியா? உனக்கு அவ்வளவு கொழுப்பாயா? யார போட்டு கூப்பிடுறியா? அம்மா, இதனால எங்க போய் தொலைஞ்ச? வீட்ல போர் அடிச்சிச்சுன்னு கடைக்கு போய் ஒரு டீ அடிச்சிட்டு வந்தேன். நான் உன்னை சாவடிச்சிருவேன்டா. என்ன இது யமனிய சாவடிச்சிருவேங்கறா? வீட்ல எவ்வளவு வேலை கிடக்கு, அதெல்லாம் செய்யணும்னு தெரியாது? போய் வேலை செய். என்ன செய்யணும்? முதல்ல போய் பாத்திரம் விளக்கு. நீ முதல்ல பல்ல விளக்கு. ஏய், நான் சொன்ன இல்ல, பல விளக்குறேன்னு. யோ, அங்க பார், வீட்ல எல்லாம் போட்டபடியா இருக்கு. அது கூட்டி பேக்க தெரியாது. சாரி, மறந்துட்டேன். இந்த பெருக்கிறேன். யோ, என்னைய பாத்திரத்தை பாதியிலே போட்டு வந்துட்ட? நீ தானே வீட்டை பெருக்கணும்னு சொன்ன. பாத்திரம் விளக்கிட்டு அப்புறம் தானா வீட்டை பெருக்க சொன்னேன். ஏன் உயிரை வாங்குறீங்க? இப்ப நான் வீட்டை பெருக்கணுமா? ஓவர் கான்ஃபிடன்ட், அதோட காகாது மச்சி. ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சந்தோஷமா லெட்டர் அனுப்பனா, அது வளர்ந்து ஸ்கூலுக்கே போயிருக்கும். அப்பதான் நீயும் போய் சேருவ. யாரோ ஒரு போலீஸ் லஞ்சம் வாங்கினா, ஆனா போலீஸோட டிபார்ட்மெண்ட்டே தப்பு சொல்லக்கூடாது தம்பி. ஜட்ஜஸ், அவுட் ஆஃப் சிலபஸ்ல போறா. இதுக்கெல்லாம் நீங்க நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. காதல் எல்லாருக்கெல்லாம் நான் தான் வீடு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிகமே இல்ல லெட்டர் அப்படித்தானே எழுதுவாங்க. ஏன்னா வார்த்தையால சொல்ல முடியாத கதையில கூட நான் எழுத்தால சொல்லிடுவேன். போ இது செல்ஃபி அந்த காலத்துல மானே தேனெல்லாம் இவ்வளோ லென்த்தா எழுதிருக்கும் படிக்கும் நேரம் இல்லப்பா. ஜஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டா போதும், லவ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும். தெரியும் வண்டவாளம் எப்படி தண்டவாளம் தெரியுதுன்னு பாட. இந்த மாதிரி மசாலாம் போட்டு கழிச்சு ஏன் மஜா கடுக்க பாக்குறியா? சிலதுக்கு 6 மணியான கை நடுங்கும். நான் இல்லைன்னு நினைச்சால் எனி டைம் கை நடுங்கும். கடவுளே, இந்த மக்களுக்கெல்லாம் உண்மை எது பொய் எதுன்னே தெரியல. உன்னால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இமெயில் வந்துச்சு, ஏதாவது போயிடுச்சு. ஃபேஸ்புக் வந்துச்சு, ஃபேஸே பார்க்கறதில்ல, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. வாட்ஸ்அப் வந்துச்சு, மனசுல இருக்கிறத சிம்பிளா காட்டுறாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா தமிழே வளர்ந்து. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.